இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். துதிகளின் பத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். நிரம்பிடுவோம், உயிருள்ள சாட்சியாய் திகழ்ந்திடுவோம். உன்னத பலத்தால் நிரம்பிடுவோம், உயிருள்ள சாட்சியாய் திகழ்ந்திடுவோம். ஜேசுதாஸ் என்கிறவர் கன்னியாகுமரியிலேருந்து எழுதியிருக்காரு. எனக்கு யூரின்ல இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய லட்சக்கணக்கான கிருமிகள் வந்து யூரின்ல ரத்தமாக வந்துச்சு. நான் ஜாய் டிவி ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு ஈவினிங் பார்த்துட்டு 2 நாள் கழித்து தான் அந்த ஃபோனில் நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த டாக்டர்கிட்ட பார்த்து இந்த யூரின்ல ரத்தமாக வருது நிற்கலை, அற்புதமாக கர்த்தர் சுகம் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதுன்னு எழுதியிருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. அல்ல இதுக்கு பல ஆயிரங்கள் தேவைப்படுகிறது. நீங்கள் முதலாவது ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஏவுவாரானால் காணிக்கையினால் அந்த ஊழியத்தை
தாங்குங்கள். தொடர்ந்து நம்பிக்கை டிவிலையும் வெள்ளிக்கிழமை தோறும் நம்பிக்கையிலேயே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி காலை 8 ஒளிபரப்பப்படுகிறது. விசேஷமாக யூடியூப்பில் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 to 8:45 வரை ஜாய் டிவி இயேசுவின் ஜெபக்கோபுரம் என்ற தலைப்பில் லைவில் நாங்கள் துதி ஆராதனை ப்ரோக்ராம் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதையும் பாருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது அடுத்து இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் அந்த ஊழியத்தை தாங்குங்கள் என்று உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். எக்காரணத்தை கொண்டு சத்துரு இந்த ஊழியத்தை நிறுத்த முடியாது. அவன் பல வழியில் கிரியை செய்கிறான். பணத்தில் கை வச்சுட்டா இவங்க அந்த ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று போன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நிச்சயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் கட்டுகள் உடையும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஏனாம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். சாத்தான் அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு என்ன மாதிரி வழி பண்ணுவான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவன் கொள்ளையடி கொண்டு போன எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு பல மடங்காய் கொடுத்து நம்மளை உயர்த்தி அழகு பார்ப்பதில் ஆண்டவர் ரொம்ப விருப்பம் வைத்திருக்கிறார். நாம் தான் அவருக்கு எக்ஸிபா வீலா என்று அழைக்கப்படுவோம். அவருடைய பிள்ளைய தான், அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைய தான் அவருக்கு உகந்த பாத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நெற்றியில் நமக்கு இயேசு நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நம்முடைய வஸ்திரத்தை அவருடைய இரத்தத்தினால் தோய்த்திருக்கிறோம். நாம் தான் அவர்களுக்கு முன்பாக தைரியமாக நிற்க முடியும், திறப்பில் நிற்க முடியும், சுவரை அடைக்க முடியும். புற ஜாதியாரில் அதை செய்ய முடியாது. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழியை விட்டு திரும்பி என் முகத்தை நோக்கி பார்க்கும்போது நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசம் நம்ம கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. நம்மளை நம்பி தான் தேசம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி. நாம் ஜெபிக்கத்தான் கட்டுகள் உடையும். காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கூக்குரலை கேட்கிறவர், நம்முடைய சிறுமையை தாழ்மையை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். காலம் வரும், காலமும் சமயம் நேரிட வேண்டும். ஆகவே நீங்கள் ஜெபத்தை விட்டு விடாதுங்கள். அநேகர் ஜெபத்தில் சோர்ந்து போயிருக்கிறதாக நான் ஆவியில் உணர்த்தப்படுகிறேன். அந்த ஜெப நேரத்தை நீங்கள் கை கொள்ளுங்கள். எப்படி பேதுரு யோவான் எருசலேம் தேவாலயத்துக்கு தினந்தோறும் அந்த 9ஆம் மணி வேளையில் 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி உள்ள நுழைகிறாங்க. ஆதி அப்போஸ்தலர் சபையில் நடந்த எழுப்புதலை போல நம்ம கண் பார்க்கணும்னு ஜெபிக்கணும். ஆனால் அந்த டயத்தை நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக நியமித்து அந்த டயத்தில் தேவ சமூகத்துக்கு போகணும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறோம். டாக்டர் 9 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, மாத்திரை சாப்பிட்ருங்கன்னா என்ன செய்வோம், உடனே சாப்பிடுவோம். மருந்தை குலுக்கி கொடுங்க பிள்ளைகளுக்குன்னா அதை போட்டு உரையாக குலுக்குவோம். பாட்டிலாம் உடஞ்சிரும். இப்போல்லாம் பிளாஸ்டிக் இதில் வர்றதுனால என்ன செய்யலை, இப்போ உடையலை இல்லையா. டாக்டர் சொன்னபடியெல்லாம் கேட்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறத கேட்குறோமா? அப்புறம் ஜெபிச்சுக்கலாம், அப்புறம் பைபிள் படிக்கலாம், அப்புறம் பிரேயருக்கு போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், வாரம் போய் என்னத்தை கண்டோம். இந்த சோர்வுலேருந்து இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஜெபத்தை கூட்டணும், துதியை கூட்டணும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம நடக்க வேண்டும். தாவீத மாறி அவருடைய பிரமாணங்களில் ஓட வேண்டும். அப்போ தான் அங்கே வருகைக்கு போக முடியும். நல்லா தெரிஞ்சுக்க, வருகை வரப்போகுது. அதுக்கான அடையாளங்கள் ஒரு ஊழியக்காரர் சொன்னார். எல்லாம் நடந்துருச்சு, இன்னும் 1 மணி நேரம்தான் அப்படிங்கிறார். இன்னும் ஒரு ஊழியர் 1 நிமிஷங்கிறாரு. அவருடைய வருகை திருடின போல இருக்குன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனாம் தேதி வருவேன், இத்தனாவது வருஷம் வருவேன்லாம் பைபிளில் எழுதலை. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷ லாஸ்ட் அதிகாரத்தில் ஒரு எச்சரிப்பின் சத்தம் யோவானுக்கு மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. சீக்கிரமாக வருகிறேன். சீக்கிரமானா சீக்கிரமாக தான். இப்போ எங்கேயாவது நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது, நம்ம இதோ இந்த சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிறோம். அதுபோல தான் ஆண்டவர் வருக. அவர் வந்து அவருடைய பார்வையில் 1000 வருஷம் ஒரு நாள் போலையாம், நேற்று கழிந்த சாமம் போலையாம். 1000 வருஷம் யாராவது இந்த நாட்களில் வாழ்கிறோமா? இல்லை. அல்லேலூயா. நல்லா வாழ்ந்தால் ஒரு 110 120. ஒரு அம்மா 105 வயசம்மா டிவியில் பேட்டி கொடுத்தாங்க. அவங்களாம் ஆஸ்பத்திரிக்கே போனதே இல்லையாம். மண்டையடி காய்ச்சல்லாம் சும்மா நாட்டு வைத்தியம்தான். நல்லா இருக்காங்க, நல்லா சமைக்கிறாங்க. அவங்களுடைய ரகசியம் என்னென்னா பைபிள் எப்போ பார்த்தாலும் வாசிப்பாங்களாம். சரிங்களா? வேத வசனம் நல்லா சுகத்தை தருகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது, நீண்ட ஆயுளை தருகிறது. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்துரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காமல் போட்டோம். தேவ செய்தி நாங்கள் கேட்குறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம்.
அலையிலோயா ருக்கத்த கரபோ திகபலபரபா. ஓ, பைபிள் படித்தே நாள் கணக்காக ஆயிடுச்சு, சரியாக ஜெபிக்க முடியல, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பின்மாற்றம் அடைஞ்சிட்டீங்க. கலப்பை மேலே கை வைத்துட்டு பின்னோக்கி பார்த்தா என் ஆத்துமா அவன் மேலே பிரியமாக இருக்காதுன்னு கர்த்தர் சொல்கிறீங்க. இப்பொழுது இன்றைய ரட்சை நாள், இதுவே அணுக்கிற காலம். எந்த இடத்துல விழுந்தாய் என்று சோதித்து பார்த்து இப்போது உன் தேவனை தேட நீ ஆயத்தமா வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். செபிக்க முடியாத பின்மாற்ற அடைந்த அல்லேலூயா நபர்கள் நிறைய இருக்காங்க. கர்த்தர் அவர்களை திரும்ப ஊன்ற கட்டுவாராக. ஒரு பாவதாக கர்த்தரை தேடக்கூடிய ஒரு இருதயம் இப்போது உண்டாவதாக. முந்தின ஆலயத்தை மகிமை பார்க்கல, பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிக பிரஸ்தமாக இருந்தது போல முன்பு ஜெபித்ததை பார்க்கல அதிகமாக இரவா பகலா ஜெபிக்க கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கத்தைக்காராபா, வர வேண்டிய பணம் வரலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அலையலோயா, நீங்களும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அலையலோயா ரிக்கத்தாகாராபா, கர்த்தர் அந்த பணம் வந்துட்டா நான் கர்த்தருக்கு இவ்வளோ செய்வேன்னு பொறுத்தரையும் பண்ணியிருக்கீங்க. அலையலோயா ரிக்காதாகாராபா சபலபரவோதி கபபலபரபா. ஆமேன். அலையலோயா அலையலோயா, நிச்சயமாகவே அது அந்த பணம் உங்கள் கை கிடைக்கும்படி செய்வேன், உங்களை சாட்சியாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் கூட ஆண்டவர் நம்மோடு தெளிவாக ஒரு வாக்குத்தத்த தேவ செய்தியை கொடுக்கிறார். இழந்து போனதை நான் திரும்ப தருவேன், இழந்து போனதை திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எதை இழந்திருக்கீங்க? சமாதானத்தை இழந்திருக்கீங்களா? சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா? உங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கிறீங்களா? அவர்கள் திரும்ப கடந்து வராத தேசத்துக்கு போயிட்டாங்களா? பரலோகம் போயிட்டாங்களா? ஒருவேளை அலையில உங்க நம்பினவங்கள உங்களை கைவிட்டுட்டாங்களா? கடன் வாங்கினவங்க ஏமாத்திட்டாங்களா? இழந்து போயிருக்கீங்களா? அலையலோயா, உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டுட்டு தூரமாக போயிட்டாங்களா? அலையலோயா, உங்களை பெற்றோர் உங்களை கவனிக்கலையா? அலையலோயா அலையலோயா அலையலோயா, எதை இழந்திருக்கீங்க? வேலை இழந்திருக்கீங்களா? தொழில் இழந்திருக்கீங்களா? சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? ஊழியத்தை இழந்திருக்கீங்களா? எதை இழந்திருக்கீங்க? அபிஷேகத்தை இழந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை நான் திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். யோவேல் 2:25, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். 26வது வசனம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. 27வது வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, இங்கே யோவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். யோவேல் என்றால் யெகோவா தேவனாயிருக்கிறார் என்று அர்த்தமா. இவர் தீர்க்கதரிசிகள்லேயே 2வது ஆள், பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசியில் 2வது தீர்க்கதரிசியாக திகழ்கிறார். இவர் எருசலேமில் இருக்கும்போது ஊசியா ஆண்டு கொண்டு வந்தான் இஸ்ரவேல் தேசத்தை, அந்த எருசலேமை. அந்த ஊசியா ராஜாவின் காலத்தில் இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதாவது யூதாவுக்கு நேரிட போருகிற நியாய தீர்ப்பை சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக. யூத ஜனங்கள் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க, ஆண்டவரை விட்டு விலகிட்டாங்க. பரிசுத்த உபவாச நியமிங்கள், உபவாச ஜெபத்தை ஏறிடுங்கள் என்று எச்சரிப்பு சத்தம் கொடுக்கிறார். உபவாசிப்பதை விட்டுட்டாங்க. எனக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சபை, உங்கள் உபவாசமில் நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சாப்பாடு அங்கே கொண்டு போய் சாப்பிட்டு வருவாங்களாம், சர்ச்சைக்கு கொண்டு போய். இப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க. அவங்க நம்ம ப்ரேயர் நடத்தும் போது வந்தாங்க, ஏமா உபவாசம் ஜெபம் பண்ணத்தை ஆண்டவர் கேட்பாரா? இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினால் ஜெபத்தினால் மற்றும் மற்றவத்தால் புறப்பட்டு போகாது என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:21 சொல்லப்பட்டிருக்கு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சகோதரி, எங்கே யோவேல் இழந்ததை பெறுவதற்கு முதலாவது உபவாச ஜெபம் பண்ண சொல்றார். அங்கே யூதா கர்த்தரை விட்டு பின்மாற்ற அடைந்தவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டுன்னு சொல்றாரு முதலாவது. அடுத்து வறட்சி வரும் உங்களுக்கு, ஏன்னா நீங்க கர்த்தரை விட்டுட்டீங்க, அப்படி ராஜ்யத்தை தேடுவதை விட்டுட்டீங்க. 3வது வெட்டுக்கிளிகள் எல்லாத்தையும் அரிசி போட்டுரும், பச்சை புழுக்கள் எல்லாத்தையும் தின்னு போட்டுரும். நஷ்டம் உங்களுக்கு நிறைய வரப்போகுது, நஷ்டம், பொருளாதார நஷ்டம் நிறைய வரப்போகுது, மன கிளேசம் வரப்போகுது, எச்சரிக்கிறாரு.
அது மாத்திரமல்ல, இப்போ என்ன செய்யணும்? ஜனங்கள் மனம் திரும்புங்க, ஜீவனுள்ள தேவன்கிட்ட திரும்புங்க, இஸ்ரவேலின் தேவன்கிட்ட நீங்க திரும்புங்க. முதலாவது இழந்து போனதை பெறுவதற்கு மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். நீங்க வேற வழியில போயிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வழிக்கு நேராக திரும்புங்கள். ரெண்டாவதா உபவாசம் பண்ணி உங்க சரீரத்தை ஒடுக்குங்கள், தாழ்த்துங்கள். பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறனானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன்னு சொல்றாரு. உபவாச ஜெபம் பண்ணும்போது நம்ம சிந்தனை உள்ள போராட்டம் நீங்கிறோம். சிந்திக்கிறதுக்கு பலன்றாது, பேசுறதுக்கு பலன்றாது. தென்கொரியாவில் நான் கேள்விப்பட்டேன், வயதானவர்கள் கூட 40 நாள் போய் உபவாச ஜெபம் போவாங்களாம். ஜெபமலை அநேகர் வந்து ஜெபிப்பதற்கு தனித்தனியாக ரூம்கள் கட்டப்பட்டிருக்கதான். போனவங்க சொல்றாங்க 40 நாள் ஜெபிக்க போயிட்டு அவங்க 70 நாள் ஜெபிச்சுட்டு வந்தாங்களாம் வயசானவங்க. அந்த மாதிரி நல்லா ஆவியானவர் நடத்துனாராம். அங்கே மோர் கொடுப்பாங்களாம், தண்ணி கொடுப்பாங்களாம், பால் டீ வேணுங்கிற கூட கொடுப்பாங்களாம். பாருங்க, 40 நாள் ஜெபிச்சுட்டு வரணும்னு போனவங்க அந்த ஜெபமலைக்கு 70 நாள் ஜெபிச்சாங்களாம். உபவாச ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? காரியங்களை கைவிடி வர பண்ணுகிறார். இழந்து போனதை திரும்ப தருகிறார். இழந்து போனதை திரும்ப பெற யோவேல் சொன்னது, மனம் திரும்புங்க, விக்கிரங்களெல்லாம் விடுங்க, மனுஷரை நம்புவதெல்லாம் விடுங்க, உலக பழக்க வழக்கங்கள் கற்பனையெல்லாம் விடுங்க. மனுஷனுடைய கற்பனை விருதா. மனுஷருக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அது மரணத்துல கொண்டே விடும். கட்டு கதைகள், கிளவி பேச்சுக்கள், சடங்காச்சரியங்கள், சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள், நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, சோசியம் பார்க்கறது, இதெல்லாம் விட்டுடுங்க, மனம் திரும்புங்க. எத்தனை கிறிஸ்தவங்க சாதகத்தை வச்சுட்டு அலையிறாங்க, எத்தனை கிறிஸ்தவங்க கிளி சோசியம் பார்க்க போறாங்க. விட்டு விடுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தரை விட ஒரு தீர்க்கதரிசி வேணும், வேத புத்தகத்தை விடையா தீர்க்க தரிசனம் வேணும். வெளிப்படுத்த விசேஷம் 1:3 சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கழுவுறும் பாக்கியவான்கள். ஆகவே முதலாவது இழந்ததை பெறுவதற்கு மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவதாக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், அப்பொழுதுதான் அவர் மறு உத்தரவு கொடுப்பார். நம்ம ஜெபத்துக்கு பதில் வராது. தேவன் அநியாயத்துக்கு சம்பந்தப்பட மாட்டாரு. பாவத்தை வெறுக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு. அதான் உண்மை. பாவத்தை அவர் வெறுக்கிறாரு. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். மனைவி இருக்க இன்னும் ஒருத்தரோட தொடர்பு வைக்கிறீங்க அநேகர், அங்க சாபந்தான் வரும். ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் போய் மருந்தெடுக்க போனாராம். வயிற்றுல 5 உருண்டை இருந்துச்சுன்னு அந்த பாஸ்டர் வைப்பு போன் அடிக்கிறாங்க அந்த டிவியை பார்த்துட்டு. இது எந்த வகையில் நியாயம் நீங்க சொல்றீங்க? அது தவறு, அது தவறு. உலகத்தார் தான் மருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி 5 உருண்டை இருந்துச்சு, 7 உருண்டை. சரி, இப்போ எப்படிதான் இருக்கிறாரு? மருந்து எடுத்துட்டாரு, நல்லா இருக்காரா? இல்லை, படுத்து படுக்கையா கிடக்குறாரு. இதுதான் செய்தி. ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். மறு உத்தரவு எப்படி அந்த பாஸ்டருக்கு வரும்? வராது. சுகம் எப்படி வரும்? வராது. அந்நிய தேவர்களை சேவிக்கிறவர்களுக்கோ வேதனைகள் பெருகும். எச்சரிக்கை. முதலாவது மனம் திரும்ப வேண்டும், உபவாசிக்க வேண்டும். அப்பொழுது மறு உத்தரவு கொடுப்பார். அவர் போடுற ஆர்டருக்கு நம்ம கீழ்ப்படியணும். மூணாவதாக. அடுத்து 4வதாக நமக்கு என்ன செய்யறது? ஆசீர்வாதம் வரும். மலையை வர்ஷிக்க பண்ணுவார். இழந்து போனதை திரும்ப தருவார். இழந்து போன செழிப்பை தருவார். இழந்து போன சந்தோஷத்தை தருவார். இழந்து போன நண்பர்களை தருவார். நீங்கள் ஒருவேளை வீட்டில் உங்களுக்கு பிரியமானவரை இழந்திருக்கலாம். எப்படியோ உங்கள் பேரம்பேத்தி மூலமாகவாது, உங்கள் பிள்ளைகள் மூலமாவது இழந்து போனதை என்ன செய்வார்? கண்டிப்பாக ஆண்டவரே தருவார். தருவார். உங்களை சந்தோஷப்படுத்துவார். காலங்களை, ஆயுஷ்களை உங்களுக்கு கூட்டி தருவார். இதே போல பரிசுத்த அபிஷேகத்தை தருவார். பெந்தேகோஸ்தே நாளில் அந்த யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலரை பார்க்கிறோம். இறுதி நாட்களில், கடைசி காலங்களில் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. உங்கள் மூப்பர்கள் தரிசனங்களை பார்ப்பாங்க. உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அது நிறைவேறிச்சு. 120 பேர் அப்போஸ்தலர் சபையில் அங்கே எருசலேமில் 120 பேர் கூடி பெந்தேகோஸ்தே நாளில் ஜெபிக்கும்போது, 50 நாள் அந்த மலையில் ஜெபிக்கும்போது எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்குறாரு. எல்லாரும் வெவ்வேறு பாசைகளை பேசுனாங்க. அப்படியே ஒரே சந்தோஷம், அப்படியே ஒரு சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு உபவாச ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய வார்த்தையின்படி நடவுங்கள். மனம் திரும்புங்கள்.
அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அடுத்து நம்ம பார்க்குறோம், ரூத்து இழந்து போன அந்த கணவர், அவள் கிளியோனை இழந்தான். அவள் புருஷன் பேர் கிளியோன். அங்கே மோவாப் தேசத்தில் அவன் மரித்து போனான். அவள் பெத்லகேமுக்கு தன் மாமியோடு கூட வருகிறாள். கசந்து போன வாழ்வு. என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, நகோமினா நகைப்பென்று அர்த்தம். அவர் சொல்ல, என்னை நகோமின்னு யாரும் கூப்பிடாதீங்க, என் வாழ்க்கை கசந்து வச்சு நான் நிறைவாய் போய் குறைவுள்ளவளாக வந்தேன். இன்னைக்கு அந்நிய சம்மந்தம் செய்கிறவங்களுக்கு இதுதான் நிலைமை. தெரியாமல் பிள்ளைய பண்ணிட்டாங்கனாலும் தப்பு பண்ணதுக்கு ஒரு தண்டனை உண்டு தான். தண்டிச்சு தான் ஆண்டவர் திருத்துவார். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மன்னிப்பு கேட்டவனை ஈஸியாக மன்னிச்சிட மாட்டார். நம்ம செய்களுக்கு தகுந்த பலம் நிச்சயமாகவே உண்டு. அதே போவாஸ் சொல்கிறாரு ரூத்தை பார்த்து, ஓ செய்க்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நீ செஞ்சதை, உன் மாமிக்கு செஞ்சதை நான் பார்த்தேன். நீ உன் சொந்த தேசம், உன் சொந்த ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அறியாத அந்த பெத்லகேமாகி அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற அந்த பெத்லகேமுக்கு வந்தாயே, இதை எல்லா நடவடிக்கையும் எனக்கு அறிவிக்கப்பட்டதுமா சொல்கிறாரு. உடனே நாம் மனைவியாக ஏற்றுக்கிட்டாரு. அவர் போவாஸ் பெரிய ஐஸ்வர்யவான். இஸ்ரவேல் தேசத்தில் அவர் தான் பெரிய பணக்காரு. அவள் கிளியோனை இழந்தாள், புருஷனை இழந்தாள். ஆண்டவர் பாருங்க அவளுக்கு எப்படிப்பட்ட புருஷனை கொடுத்தாரு. நல்ல பிரிச்சுவல் லைனில் எல்லா விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பேர் போன, கர்த்தருக்கு பயப்படுகிற நல்ல ஒரு நீதிமான, வசதி வாய்ப்புள்ள ஒரு நீதிமான, பக்தி உள்ள சந்ததியை பெறுகிற ஒரு நீதிமான, ஆவிக்குரிய செழிப்புள்ள ஒரு நீதிமான, பொருளாதார செழிப்புள்ள ஒரு நீதிமான, சரீர ஆரோக்கியமுள்ள பலனுள்ள பேரும் புகழு வாய்ந்த ஒரு பரிசுத்தவான கர்த்தர் அவளுக்கு திரும்ப அளித்தார். அந்த சந்ததியில், ரூத்து சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ரூத்து இயேசு கிறிஸ்துக்கு பாட்டியாக மாறி போனால், இழந்து போன புருஷன் அவன் புறஜாதிட்ட போய் பொண்ணெடுத்தான். பாருங்க, அதே நகோமி சொல்லுகிறாள், நான் நிறைவாய் போனேன் மோவாப்புக்கு, என்ன செஞ்சேன், இப்போ வெறுமையாக வருகிறேன், நான் கசந்து போச்சே வாழ்க்கை, புருஷனை இழந்தேன், 2 ஆம்பளை பையங்களையும் இழந்தேன். லோய்யா யார் போச்சுனது சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு பணம் இருக்குன்னு போய் தவறான இடத்துக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு நல்ல வசதி வாய்ப்புன்னு போய் பொண்ணு எடுக்காதீங்க. அவங்க அப்படி செய்வாங்க, சீர் இப்படி செய்கிற தயவு செஞ்சு வரதட்சணை அது பாவம். என்ன செய்வாங்களோ செய்யட்டுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ என் பிள்ளை 1.5 லட்சம் சம்பளம் வாங்குது, 3 லட்சம் சம்பளம் வாங்குது. சவத்த பொண்ணா வேணும், பெயிண்ட் தான் அடிக்கணும், கருப்பாக இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. நிறைய பெண்கள் எனக்கு இந்த வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும், உனக்கு கல்யாணமே முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சித்தப்படி செய்யுங்க. ரூத்து பாருங்க, முன்ன பின்ன தெரியாத நாட்டுக்கு வருகிறாள், உறுதியாய் ஆண்டவரை பிடித்து கொண்டு வருகிறாள். மரணம் பிரித்தால் ஒழிய உன்னை விட்டு யாரும் என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட, காடானாலும் மேடானாலும் நான் கர்த்தருக்கு பின் செல்லுவேன் என்று ஃபாதர் பாடுவது போல வருகிறார். அவளுக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர மாப்பிள்ளைய, நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு போவாஸ் ஆண்டவர் தந்தார். அவள் இழந்தது, பின்மாற்றம் அடைந்த, ஆண்டவர் விட்டு தூரமாய் போன கிளியோன் என்கிற புருஷனை இழந்தாள். ஆண்டவருக்குள்ள உறுதியாய் நிற்கிற கர்த்தருடைய சந்ததி, அவனிடத்திலிருந்து விளங்குகிற பேரும் புகழும் வாய்ந்த பெரிய ஆஸ்தி உள்ள ஒரு போவாச அவளுக்கு திரும்ப கொடுத்தார். அதுக்கு காரணம் அல்லேலூயா. ரிகஷபலபரம் நகோமி பின்னாடியே வந்தா. என் தேசம் எனக்கு வேணாம், என் ஜனம் எனக்கு வேணாம். அவள் சகோதரி ஒருபால் மாமியை முத்தமிட்டு மோவாப் தேசத்துக்கு மாப்பிள்ளைய கல்யாணம் முடிக்க போயிட்டா. ஆனால் இவ்வளோ எனக்கு கல்யாணம் ஆகட்டா கூட பரவாயில்ல, அல்லேலூயா, நான் சிலுவையை சுமக்க வர்றேன், என் ஆண்டவர் பின்ன வர்றேன், அல்லேலூயா, என் மாமிக்கு நான் பணி செய்வேன், ஆண்டவருக்கு பணிவிட செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். மரியாளாக மார்த்தாளாக, அல்லேலூயா, கர்த்தர் அவளை உயர்த்தினார். இழப்புகள் சரி கட்டப்படுவதற்கு நீங்கள் விடாமுயற்சியாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். முதலாவது உபவாசித்து ஜெபிக்க மனம் திரும்ப வேண்டும், 2வது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு 3வது நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். 3வதாக உறுதியாய் அவரை பின்தொடரணும். நஷ்டமோ லாபமோ மரணமோ ஜீவனோ பட்டயமோ நாசம் மோசமோ வெக்கமோ அவமானமோ எதுவும் கர்த்தரை விட்டு நம்ம பிரிக்க முடியாது என்கிற ஒரு தீர்மானம் எடுத்து வர்றவங்களை கர்த்தர் ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்வாரா, திரும்ப தருவார். அதே போல் பொருத்தனை செய்துட்டு அதை செலுத்தாமல் போனால் அது பாவம்.
எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, அதை செலுத்த மாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நேரம் வரும், அது கர்த்தருக்கு பண்ண பொருத்தனை, அது செலுத்தலைன்னா பாவம் என்று பைபிள் எச்சரிக்கிறது. அண்ணால் பொருத்தனை பண்ணி அதை செலுத்தினதுனால அவள் ஒன்றை செலுத்தினாள் சாமுவேல் தீர்க்கதரிசிய. ஆனால் கர்த்தர் அவளுக்கு எஸ்டாக அவ இழந்ததுக்கு பதிலாக, கர்த்தருக்கு கொடுத்ததுக்கு பதிலாக எஸ்டா 2 பொம்பளை பிள்ளைகளையும் 3 ஆம்பளை பிள்ளையும் கொடுத்தார். இழப்பு சரி கட்டப்பட்டது. தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். இழந்து போனதை திரும்ப தருகிறவர். இழந்து போனதை திரும்ப பெறுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அரகாதாக அலாவை எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அரக 2வது உபவாசம் போட்டு ஜெபிக்க வேண்டும். 3வது உங்களுடைய வார்த்தைக்கு நீ என்ன சொல்லுகிறீர உபவாசத்தில் அதுபடி நடக்கணும். அல்லேலூயா. ஒரே திக்கல்கோ. 4வது மரண பரியந்தும் உம்மை பின்பற்றி நடக்கணும். அல்லேலூயா. 5வதாக பொருத்தனையை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ருக்கத்தக்கரபா ஊராபாதி காதாக ஊராபாதி கபபலபரவோ ஊராபாதி கபபலபரவதிக்க உரி பௌதகரபோ சபதகபபலபரவதி கபபலபரபா. அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்து போன அந்த சொத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன். வீடு கையை விட்டு போயிடுச்சு, கடன்னால வீடை கொடுத்துட்டீங்க, திரும்ப வீட்டுக்காக செபிக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், காலமும் சமயமும் நேரிட வேண்டும். நீ இழந்து போன வீட்டை விட உனக்கு ரெட்டிப்பான வீட்டை தருவேன், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உள்ள வீட்டை தருவேன். அல்லேலூயா. கத்தேக்கோ ராபாதி கபாபா. கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கீங்க. அல்லேலூயா. எக்ஸாம் எழுதிக்கிட்டே வாரீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு லஞ்ச ஊழல் இல்லாமல் அந்த வேலையை உனக்கு தந்து ஓராபா அதிக பாபா லாபாரவா உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறதுக்கா நன்றி. ஓதாபா ரபாதி கபாபா. கேன்சரோட பார்த்துக்கிட்டீங்க, அந்த கேன்சர் கிருமிகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அல்லேலூயா. ரிகபா லாபாரவா. யூரின் பிரச்சனை பார்த்துக்கிட்டீங்க, யூரியாலஜி பிரச்சனை, கிட்னி பிரச்சனையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ரிகத்த கலாபாரவா. மூளையில் கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. 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 ஊராபா டிகபாபா. செய்வன மந்திரத்தினால கட்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கிறார். ஊராபா. அதை தேடி காணாதிருப்பாய். அல்லேலூயா. இழந்து போன அந்த சுகத்தை திரும்ப தருகிறார். இழந்து போன அந்த வாழ்வை திருப்பி கட்டுகிறார். அல்லேலூயா. ஒரேவாத கராபா ஷபலி பரபா. ஆமென். ஆமென். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்க்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 9481777765 மற்றும் 9095328172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.